சாராய கடையை க்ளோஸ் பண்ணதுல இருந்து ஒரே டென்ஷன். ஏண்டா ஊர்கா கொண்டாடலையா? ஊர்கா வந்துருச்சு. ஐ ஐ தொட்டுக்க வேண்டியதுதான். ஐ ஐ அண்ணே, அது தலைவர் பொண்ணு. டேய், தண்ணி அடிச்ச பிறகு தலைவன் பொண்ணாவது தொண்டம் பொண்ணாவது. கீதா, என்ன தேடியா வந்த? உன் தரதல புத்தி என்ன மாற பத்தியா? என்னையா இதுக்கு இப்படி கோச்சுக்கிற? காயத்ரி கைய பிடிச்சா கல்யாணம் பண்ணி வச்ச, இப்ப இவ கைய பிடிச்சிருக்கேன், இவளையும் கல்யாணம் பண்ணி வச்சிருவியா? என்ன சொன்ன? சிவா, எதுக்கு எடுத்தாலும் கைய நீட்டிட்டு ஏன் அடிச்ச? ஒன்னதான் கேக்குற, ஏன் அடிச்ச? கேக்குறல்ல, அவரை ஏன் அடிச்ச? என்னைய கேட்டுக்கிட்டு இருக்க? போட்டு ரெண்டு சாத் சாத்தியா? என்னடா மரியாதை? என்ன சொன்னாலும் நீ திருந்த மாட்ட. இனிமே மொத்தல முடிக்காத. போடா, நீ போப்பா. நீ சொன்னியன்னு விட்டு போறேன். நீ மகனே ராஜான்னு வளர்த்த, அவன் ராஜா மகன் நினைச்சிட்டு பாக்குறவங்களை எல்லாம் கை நீட்ட ஆரம்பிச்சுட்டான். இதுக்கு ஒரு முடிவே இல்லாம போச்சு. அவனுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்காத. நீங்க சாப்பிட வாங்க. எனக்கு பசிக்கல. அண்ணே, ஏண்டா, நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? சாப்பிட வரமாட்டேன்னு இப்படி அடம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பின்ன அப்பா மட்டும் அப்படி பண்ணலாமா? என்ன அண்ணே, அப்பா உன்னை இன்னைக்குலே திட்டுறாரு? இத்தனை நாளும் திட்டிட்டு தான் இருந்தாரு, இன்னைக்கு கை நீட்டி போட்டார்ல. உங்க அப்பா தானடா அடிச்சாரு, அத போய் பெருசு பண்ணிக்கிட்டு. சரி சரி சாப்பிடு. உன் புருஷன் எடுத்துற மாட்டியா? இப்படி ஃபீலிங்கா பேசினா நான் ஒன்னும் மனசு மாற மாட்டேன். எனக்கு சாப்பாடு வேணா ஒண்ணு வேணாம், என்னால பசி தாங்கிக்க முடியும். நீ தாங்கிக்குவே, உங்க அப்பா வயசானவர், அவரால பசி தாங்க முடியாது. அப்ப அப்பா என்ன சாப்பிடலையா? அதையே முதல்ல சாப்பிடாதா? சீக்கிரம் பேஞ்சு ஊத்தி கொடு. என்ன கதை எவ்வளம்பா? வரும்போதே வாசனை பிடிச்சிட்டியா? நிறைய ஊத்தி கொடு. தண்ணி விடுமா, தண்ணி விடுமா, உரைக்கணுமா? தண்ணி கொடு, தண்ணி விடுமா, தண்ணி. நீங்களும் பசியா இருக்கீங்க, சாப்பிடுங்க. பரவாயில்ல, சாப்பிடுங்க. நீ சாப்பிடுற? ஹலோ. அடடே, நீங்களா? உட்காருங்க. தேங்க்ஸ். உங்களுக்கு நன்றி சொல்ல வந்தேன். நன்றி சொல்ற அளவுக்கு நான் என்ன செஞ்சுட்டேன்? ஒண்ணும் இல்ல, நேத்து மைனரன் கையை பிடிச்சி இழுத்ததுக்கே நீங்க அவன் சட்டையை பிடிச்சி அடிச்சீங்களே. ஓ அதுவா? அந்த நேரத்துல நான் மட்டும் இங்க வரலன்னு வச்சுக்க, மைனரு உன் சட்டை பிடிச்சி கழிச்சிருப்பான். நிலைமை என்ன இருக்கும்? ஆமாங்க. அது போட்டோம். உங்க அப்பா வந்து உங்களை அடிக்கும் போது இந்த விஷயத்தை நீங்க அவர்கிட்ட சொல்லல? இந்த பாரு, ஒரு கல்யாணமாகாத கன்னி பொண்ணு ஒரு காலி பையன் கையை பிடிச்சிருந்துட்டான்னு ஊரு உலகம் தெரிஞ்சா அசிங்கமாயிரும். அப்புறம் நீ ஊருக்குள்ள தலைமை நடக்க முடியாது. இப்படி தலையை தொங்க போடுறது தான் நடக்கணும். அதுக்காகத்தான் சொல்லல. அது சரி, இந்த மாதிரி நீங்க என்ன பத்தி நினைக்கிறதுக்கு நீங்க என்ன என் அத்தை மகனா, மாமா மகனா, இல்ல காதலனா? ஏன் அப்படி இருந்தா தான் காப்பாத்தணுமா? பொண்ணுங்க ஆபத்துல இருந்தா யாரெல்லாம் காப்பாத்தலாம். ஆஹா, நீங்க சொன்னா நான் நம்பிடுவேனா? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வேகம்லாம் காதலுக்கு தான் வரும். காதலுக்கு வருதோ கத்திரிக்காய்க்கு வருதோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ நீங்க என்ன காதலிக்கலையா? இல்ல. நிஜமா? நிஜமாவே இல்ல. இத பாருங்க, இன்னொரு தடவை கேக்குறேன், நீங்க என்ன காதலிக்கவே இல்ல? சரி, இப்ப நான் இந்த கிணத்துல குதிக்க போறேன். நீங்க ஒண்ணு என்ன தொட்டு காப்பாத்த வேண்டாம். எனக்கு அன்னைக்கு நீங்க சாட்டியால அடிச்சுக்கிட்டத பார்த்து நான் துடிச்சு போயிட்டேன். எனக்கு காத்தோ கருப்போ பிடிக்கல. பிடிச்ச மாதிரி நடிச்சேன்.
நடிச்சியா? எதுக்கு? எங்க அப்பா எனக்கு ஒரு கொலகார மாப்பிள்ளை கட்டி வைக்கணும்னு நினைச்சாரு. அட கூமாச்சி தலையா! ஆமாங்க, ரத்தம் சிந்தியாவது என் பொண்ணை நீ காப்பாத்துவியான்னு சொல்லிட்டு எங்க அப்பா அந்த மாப்பிள்ளை கிட்ட கேட்டாரு. அவரு காப்பாத்துவேன்னு சொல்லி ஒரு கொலையை செஞ்சுட்டு ரத்தத்தோட வந்து நிக்கிறாரு. அட பாவி! அன்னில இருந்து அவரை கட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடிச்சேன். ஓஹோ, கதை இப்படி போகுதா? இந்த சாட்டை அடிச்சுக்கிட்டு எந்தெந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கீங்க? பிச்சை எடுக்கிற நாய்க்கு இதெல்லாம் ஒரு கணக்கா? இந்தியாவுல பல இடங்களுக்கு போவேன். அப்ப உங்க கூட வந்து அதெல்லாம் சுத்தி பார்க்கலாமா? சுத்தியும் பார்க்கலாம், சுத்தியும் பார்க்கலாம். என்ன செருப்பால் அடிச்சு காரி துப்புற வரைக்கும் இவன் போக மாட்டான்னு சொன்னில்ல, இப்ப யார செருப்பால் அடிக்க போறாங்க, காரி துப்ப போறாங்கன்னு பாரு. அப்ப இனிமே நம்ம எப்படிங்க சந்திக்கலாம்? அதான் ஒப்பனே சொல்லிட்டானே, பேயோட்டுற விஷயமா என் பொண்ணை நீ அடிக்கடி சந்திக்கலான்னு. இதையே காரணமா வச்சு நான் தினம் வந்து சந்திக்கிறேன். நீ யாரா? வாத்தியாரா? ஐயோ அப்பா! சாட்டையங்க போட்டு இங்க என் பொண்ணோட சுத்துறியா? சாட்டையை வச்சுட்டு சுத்துறதுக்கு உன் பொண்ணு பம்பரமாயா? அது இல்லாமலே சுத்தலாம். யோ, நீ தானே சொன்ன உன் பொண்ணை தனியா சந்திக்க சொல்லி, அதான் கூட்டு வந்து திருத்துறேன். திருத்திறதுக்கு என்ன பறிக்க வைப்பற? ஏய், உன்னை பஞ்சாயத்து நிறுத்தி என்ன பண்ற? பஞ்சாயத்தா? ஆரம்பிச்சா சாட்டையை போட்டு போடா, போப்ப கெடுத்துறாதா? ஏங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே நாம வயக்காட்டுக்குள்ளேயும் வைக்க போறதுக்கையும் சந்திக்கிறது? நாம ரெண்டு பேரும் கிளவுங்கிற யாரு வரைக்கும். என்னது? இல்ல, அது வந்து என் ஜாதகத்துல 60 வயசுக்கு மேலதான் ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டுவேன் எழுதி வச்சிருக்கு. ஓ மை காட்! 60 60 இயர்ஸ்? என்ன 60 வருஷம்? 35 வருஷம் அது குடுக்குற ஓடிடும். ஐயோ, 60 வயசு வரைக்கும் என்னால தாங்க முடியாதுப்பா. நான் போறேன். சரி, நீ போ, நான் வேற பண்ண பாத்துக்கிறேன். உங்களை இது கோவப்படாத, சும்மா கிண்டலுக்கா சொன்னேன். இந்த பாரு, கூடிய சீக்கிரமே அப்பா அம்மா கிட்ட செய்தியை சொல்லி நம்ம 2 பேர் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். போதுமா? கல்யாணங்கிறது சும்மாவா? 500 காலத்து பயிர். 1000 காலத்து பயிர்னு தானே சொல்லுவாங்க. அது அந்த காலம். இப்ப காலம் மாறி போச்சு, 500 குறைஞ்சிருச்சு. இந்த பாரு, என் தங்கச்சிக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுக்க, அடுத்த நிமிஷம் நம்ம கல்யாணம் தான். ஆமா, நாம காதலிக்கிற விஷயம் உங்க தங்கச்சிக்கு தெரியுமா? அது கூட ஒரு நாள் சந்தேகப்பட்டு நம்ம காதலை பத்தி அவரை கேட்டுச்சு. எப்படி ஆளு, உங்ககிட்ட யாரோ டூ போட்டுருக்காங்கன்னு சொல்லி என் தங்கச்சி ஏமாத்திட்டேன். என் தங்கச்சி ஒரு மண்டு அரலூசி இடத்துல நம்பிடும். நான் என்ன சொல்றேன்னா, ஐயோ என் தங்கச்சி வருது. வந்தா வரட்டுமே. வந்தா வரட்டுமா? அது தெரிஞ்ச ஊருக்கு தெரிஞ்ச மாதிரி அசிங்கமாயிரும். ஐயோ, இப்போ என்ன பண்றது? நீ இப்படி வா, இதுக்குள்ள ஒழிச்சுக்க. ஐயோ, இதுக்குள்ளே போச்சுறீங்க. அரிக்குமே. அரிக்குமா உள்ள போச்சு. ஐயோ, காதலிக்கிறதுல இவ்ளோ கஷ்டம் இருக்கா? என்னங்க இங்க நிக்கிறீங்க? அது ஒண்ணு, நம்ம சாமிக்கு அர்ச்சனை பண்ண வந்தேன். ஐயர் எங்க அவசரமா போயிருக்காராம், அதுக்கு தான் வெயிட் பண்றேன். ஆமா, தேங்காய் எடுத்துட்டு வரல? இனிமே தான் வாங்கிட்டு வரணும். ஆமா, என்ன நீ இந்த பக்கம் திடீர்னு? கீதா வீட்டுக்கு போனேன், அவங்க இல்ல. ஒருவேளை இங்க எங்கேயாவது வந்திருக்காளான்னு தேடி வந்தேன். அந்த பொண்ணு இந்த பக்கம் ஒண்ணு வரலையே. ஒருவேளை தியேட்டருக்கு போயிருக்கும். ஏன்னா டெய்லி சினிமா பாக்குற பொண்ணு. ஆஹா, பரவாயில்லையே. அந்த பொண்ணு எங்க போவோம், என்ன பண்ணும் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா நீ வேற யாரோ சொல்ல கேள்வி. அந்த பொண்ணுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? இது நீ வீட்டுக்கு போமா, நான் அப்புறம் வரேன். நீங்க எங்க என்ன பண்ண போறீங்க? நீங்களும் வாங்க. இல்ல நீ போ, நான் அப்புறம் வரேன். இல்ல நீங்களும் வாங்க. இல்ல வந்தா அவ கோச்சுக்குருவா. அவளா? இது அவள் ஐயர்வாள் கோச்சுக்குருவா. ஓஹோ, அவர் ஒண்ணு கோச்சுக்க மாட்டாரு. சாப்பாட்டுக்கு நேரமாச்சு, நீங்க வாங்க. வாங்க அண்ணே. அட வாங்க அண்ணா. போங்க. யாரு? நீ ஐயோ, அரிக்குதே. அம்மா. கொஞ்சம் ஐயோ. சுடுதே. ஐயோ. ஆமா, இதுக்குள்ள நீ எப்படி வந்தா? எப்படி தீ பிடிச்சிச்சு? அடடடடா, நல்லா இருக்கே கதை. உங்க தங்கச்சி வரான்னு சொல்லி நீங்க தானே உள்ள என்ன ஒளிச்சு வச்சீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நான் உள்ள இருந்திருந்தா என் நிலைமை என்ன இருக்கும்? இல்லம்மா, வந்து அண்ணே, நீங்க பெரிய ஆளுன்னு நல்லா கேளுமா. அண்ணி, இந்த ரிஸ்கே தேவையில்லை. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா எப்பவோ எங்க அப்பா கிட்ட சொல்லி உங்க கல்யாணத்துக்கு சம்மதமே வாங்கியிருப்பேன். நாத்தனார் தான். கீதா தான். கம்.